காசா போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கச் சென்ற 27 மலேசியர்களை உடனடியாக இஸ்ரேல் ராணுவம் விடுதலை செய்ய வேண்டும் என்று மலேசியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட கோரிக்கையை அமெரிக்க தூதரகம் நிராகரித்து விட்டதாக PKR இளைஞர் பிரிவு தலைவரும் பிரதமர் அன்வாரின் செயலாளருமான கமில் முனிம் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அமெரிக்க தூதரகத்திற்கு கோரிக்கை மனுவை வழங்க சென்ற நிலையில் தூதரகம் கோரிக்கை மனுவை மறுத்ததாகவும், இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் அமெரிக்க தூதரகத்திற்கு அரசு ஆணையுடன் மனு அளிக்கவிருப்பதாகவும் கமில் முனிம் தெரிவித்தார். சர்வதேச நாடுகளின் ஆதரவுடன் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் பங்கேற்றிருக்கும் மலேசியர்களை இஸ்ரேல் கைது செய்திருப்பது குறித்து இஸ்ரேலின் ஆதரவு நாடான அமெரிக்கா மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசியாவில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் தமது கோரிக்கையை ஏற்க மறுத்தால் மலேசியாவின் அரசு ஆணையின் மூலமாக மனு அளிக்கப்படும் என்றும், அப்படியான மனுவை தூதரகம் மறுக்க முடியாது என்றும் கமில் முனிம் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.